பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு உங்கள் குழந்தையோட 7 சென்ஸையும் ஆக்டிவேட் பண்ணலாம். அது என்ன 7 சென்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, வீட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸை டச் அண்ட் ஃபீல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களோட டாக்டைல் சென்ஸ் டெவலப் ஆகுது. செகண்ட், நிறையா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்புறம் நிறைய சவுண்ட் பாக்ஸஸ் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஆடிட்ரி சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜூஸஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வச்சு குழந்தைய டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க குழந்தையோட கஸ்டேட்ரி சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மெல்ஸ் லைக் ஃப்ளவர்ஸு, அப்புறம் வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஸ்மெல் பண்ண கொடுக்கும்போது அவங்களுடைய ஆல்ஃபேக்டரி சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஃபோர்த், டிஃப்ரெண்ட் கலர்ட் வெஜிடபிள்ஸை அவங்க கிட்ட காமிச்சு அதெல்லாம் ஒன்றா சார்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய விஷுவல் சென்ஸ் அங்கே ஆக்டிவேட் ஆகும். ஃபிஃப்த், ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வச்சு அவங்களுடைய தெர்மிக் சென்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம். சிக்ஸ்த்து, ஒரு கையில் ஒரு கேரட்டும் இன்னொரு கையில் 2 கேரட்டும் கொடுத்து எது வெயிட்னு குழந்தைங்களை கேட்கலாம். ஸோ இது மூலமாக அவங்களோட பேரிக் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. செவன்த்து, ஒரு பேக் உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு கண்ணில் பார்க்காம அவங்க அதுக்குள்ளே இருந்து என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறத கையில் தொட்டு பார்த்தே எடுப்பாங்க. ஸோ இது நாங்கள் ஸ்டிரோக்னாஸ்டிக் சென்ஸ்னு சொல்லுவோம். இந்த சென்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், அவங்களோட எமோஷனல் ரெகுலேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் இதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது. மெமரி பவர், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது. அதோட இந்த சம்மர்ல பசங்களை எப்படியாவது என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுங்க.